வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். சூப்பரான கலக்கலான தக்காளி சாதம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போவும் செய்கிற தக்காளி சாதம் தாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குக்கரில் வைக்காமல் கடாயிலே செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்குறேங்க. அரை கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 அன்னாசிப்பூ நான் இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக செவந்த உடனே 1 கப் சின்ன வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விடலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி புதினா தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல பழுத்த தக்காளி 6 எடுத்துருக்கிறேன். அதை 4 8 வெட்டி இருக்கிறேன் நீளவாக்கில். இதை கடாயில் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 6 பழம் போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் பட்டைக்கிராம்பு பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி மசாலா பொடியெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் சேர்த்தே உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விடுறப்பயே கரண்டியால் லைட்டாக நசுக்கி விட்டுக்கணுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கடாயை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அளவுக்கு தக்காளி வெந்தப்புறமா திறந்து பார்த்து அடி பிடிக்காதமா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பக்கத்து அடுப்புலையே குக்கரில் சாதம் வச்சுருக்கிறேன். பாருங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுக்கிட்டு வதக்கிக்கலாம். தக்காளியில் தோல் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. சாதம் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சாதத்தை எடுத்து நான் ஆற வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆற விட்டுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் பேனு கடையில் வச்சுட்டோம்னா சாதம் நல்லா ஆறி வந்துடும். அப்புறம் கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விடுறப்ப சாதம் பலன்னு இருக்குங்க. இப்போ இதை நம்ம தக்காளி கிரேவியோட சேர்க்கறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், கிரேவியை பார்க்கலாம். கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே நிறமாக அருமையாக இருக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிரேவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஒவ்வொன்றும் புளிப்பாக இருக்குங்க, நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம் வேணும்னா. இப்போ நம்ம சாதத்தை கிரேவியோட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கிரேவி சாதத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடலாங்க.
சாதத்தை கிளறப்ப சாதம் உடையாதபடிக்கு பொறுமையாக கிளறணுங்க. ஓரத்துலேருந்து கிளறி விடணும். இப்போ சாதத்தை நல்லா கிளறியாச்சுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப புளிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம எடுத்து வச்ச தக்காளி கிரேவியையும் இதோடைய சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வரும். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பொறுமையாக கிளறணுங்க, சாதம் உடஞ்சி போயிடாம. இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு குறைவாக இருந்தால் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கம்மியாக இருக்குது. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். எல்லா சாதத்துக்கும் படுற மாதிரி உப்பு தூவி விட்டுக்கிறேன். இப்போ சாதத்தை கிளறி விட்டுக்கலாம். சாதம் நல்லா சுருக்குன்னு விரல்ல படுற அளவுக்கு சூடாகணும். அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். பெங்களூர் தக்காளியில் செஞ்சால் தக்காளி சாதம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு கெஸ்ட்டு வர்றப்பையும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூடு சுருக்குன்னு படுதுங்க விரல்ல. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி சாதத்தை நான்வெஜ் செய்யாத அன்றைக்கும் கெஸ்ட்டு வர்றப்பையெல்லாம் செஞ்சோம்னா சூப்பராக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடியோடையும் உருளைக்கிழங்கு வறுவலோடையும் சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்குங்க. கலக்கலான காம்பினேஷனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.